வணக்கம். ஆழ்கடல் மீன்பிடிப்பதில் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் பகுதி மீனவர்கள் தலை சிறந்தவர்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை. தொழில்நுட்பங்களோ எந்த சௌகரியங்களோ இல்லாத காலகட்டங்களில் தங்கள் வீரத்தாலும் விவேகத்தாலும் சுறா மீன்களை வேட்டையாடி கரைக்கு கொண்டு வந்தார்கள் இந்த தூத்தூர் பகுதி மீனவர்கள். ஆனால் கரைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த மீன்கள் எதற்கு பயன்பட்டது, இதை எப்படி சந்தைப்படுத்தினார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். சுறா மீன்களை அதிகமாக வாங்கி சந்தைப்படுத்தி ஏற்றுமதி செய்ததிலே முதன்மையான மீன் வியாபாரி காலம் சென்ற ரத்தினையா அவர்கள். சுறா மீன் பதப்படுத்தல் ஏற்றுமதி குறித்து அவருடைய மகன் முனைவர் அல்பாரிஸ் அவர்கள் நம்முடைய தூத்தூர் டுடே நேயர்களுக்கு அனுபவங்களை பகிர்கிறார். எங்கள் அப்பாவுடைய ஆரம்ப காலத்தில் அவங்க ஒரு ஃபிஷர்மேன் தான். உங்கள் அப்பாவுக்கு பேர் சொல்லுங்கள். எங்கள் அப்பாவுடைய பேர் வந்து ஏ ஜான் ரத்னம். ரத்தினையா அப்படி கூப்பிடுவாங்க. ஆனால் மக்கள் வந்து கொஞ்சம் செல்லமாக ரத்தினையான்னு கூப்பிடுவாங்க. வீட்லேயும் ரத்தினையான்னு கூப்பிட்டு அப்படி பழகிட்டாங்க. முழு பேர் வந்து ஏ ஜான் ரத்னம். எதனால் அப்படி அவர் மரியாதையாக கூப்பிடுவாங்க? அது சில வீடுகளில் சில பிள்ளைங்களை அப்படி ஐயா, பிள்ளை, மகனே இப்படியெல்லாம் செல்லமாக கூப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தது. அதனுடைய அடிப்படையில் ரத்தினம்ங்கிறது ரத்தினையாவாக மாறும். அதாவது அவர் மீன் வியாபாரியா பிரபலம் அடைவதற்கு முன்னாலேயே இந்த பட்டம் அவருக்கு கிடைச்சிச்சு, அப்படிதானே? அப்பவே அதுக்கு முன்னாடியே பட்டம்னு சொல்றதை விட செல்லமாக அழைக்கப்பட்டது ரத்தினையா என்று. மார்க்கெட்ல எல்லாம் அவர் அறியப்படக்கூடியது ஏ ஜான் என்றுதான் அறியப்படக்கூடிய. அவருடைய பின்னணிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அப்ப அவங்களும் ஒரு மீன்பிடி தொழிலாளி தான். மீன் பிடிக்கத்தான் போயிட்டு இருந்தாங்க. எனக்கு ஞாபகத்துல 1976 வரைக்கும் அவங்க ஒரு ஆக்டிவ் ஃபிஷர்மேன் தான். மரம் தள்ளுவாங்க, கட்டுமடி தள்ளுவாங்க, தங்கல் ஸ்ராவுக்கெல்லாம் போவாங்க. இப்படி பலவிதமான தொழில்கள் செய்து அன்னைக்கெல்லாம் வாழ்வாதாரம் எல்லாம் ரொம்ப சிரமமா தான் இருந்தது. அவரு கல்வி கற்றிருக்காரா? அவங்க வந்து ரொம்ப படிப்பு இல்லை, ஆனா ஆவரேஜ் பார்க்கும்போது அவங்க சமூகத்துக்கு கொஞ்சம் அறிவாளியா பிறருக்கு படலாம். எத்தனை வகுப்பு படிச்சிருப்பாங்க? எனக்கு ஞாபகம் சரியான அவங்க 5ஆம் வகுப்பு தான் படிச்சிருப்பாங்க. 5ஆம் வகுப்பு தான் படிச்சிருப்பாங்க. ஆனா மலையாளம், தமிழ் எல்லாமே எழுத வாசிக்க எல்லாமே தெரியும். இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷு கூட தெரியும். அதான் அதான் பழக்கம். சமூக பழக்கத்துல அனுபவத்துல அதெல்லாம் கற்றுக்கொண்டது. காரணம் மீன் வியாபாரி பின்னால மீன் வியாபாரியா மாறுதாங்க. எதனால அவங்க மாறினாங்க? ஏன்னா இப்போ நம்மளுக்கு எந்த மீனவர் எடுத்துக்கொண்டாலும் அவங்க மீன்பிடி தொழில தான் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆமா, அதாவது அந்த மீன்பிடி தொழில தான் அடுத்த கட்டத்தை போவாங்க. கட்டுமரத்துல இருந்து நீங்க சொன்ன மாதிரி தட்டுமடி, நாட்டுப்படகு அல்லது அடுத்ததாக விசைப்படகு, அப்படிதான் அவங்க முன்னேறுவாங்களே தவிர அந்த துறையை மாற்ற மாட்டாங்க. செய்யக்கூடிய தொழில இன்னொரு தொழில. ஆனா உங்க அப்பா இந்த தொழிலை மாற்றி இருக்காங்க. மீன்பிடி தொழில இருந்து மீன்பிடி வியாபாரம் செய்யக்கூடியதுக்கு வந்திருக்காங்க. என்ன காரணம்? அதான் மீன்பிடி தொழிலாக இருந்தாலும் கட்டுமரத்திலையும் போய் மீன் பிடிச்சிருக்காங்க. தங்கல் போயும் சகோதரங்களோட சேர்ந்து தங்களுக்கு போய் எல்லா விதமான மீன்பிடி அனுபவங்களும் இருந்தாலும் அதுல இருந்து ஒரு மாற்றத்தை, ஒரு ட்ராக்கை மாற்றி விடுறாங்க. வழிவேலை, அப்ப பட்டுவலைன்னு சொல்லுவோம், அந்த தொழிலும் செய்வாங்க. மைசூர் வரைக்கும் போய் மீன்பிடி தொழில் செஞ்சாங்க. அதே போல திரும்ப போட்டுக்கு மாறினாங்க. போட்லயும் கொஞ்ச நாள் அவங்க தொழிலுக்கு போயிருக்காங்க. திரும்ப நம்ம மக்கள் நம்ம பகுதி மக்கள் சுறா பிடிக்கிறத ஸ்பெஷலைஸ் பண்ற காலம் அந்த 70களினுடைய கடைசி 1978 அப்பா பிசினஸுக்கு வேண்டி அப்பா மாறுதாங்க. மாறுறது என்னன்னா தொழில் கொஞ்சம் சிரமம். கடல்ல போய் தங்கி 5 பிள்ளைங்க நாங்க உண்டு, எல்லாரையும் வளர்த்தணும். எங்க அம்மா கொஞ்சம் ஏர்லி டெத்து. 1975 ஜனவரி 3 இறந்துட்டாங்க. ரொம்ப உடல்நிலை சரியில்லாம பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் நெய்யூர்ல தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட். அவங்க இறந்த பிறகு கொஞ்சம் பிள்ளைங்களை அம்மா பேர் மரிய புஷ்பம். அம்மாவோட சொந்த ஊர் மேல்மடாலம். அப்ப அதுல இவங்க பிசினஸுக்கு மாறுதாங்க. பிசினஸ் அன்னைக்கு அப்பா ஸ்டன்ஸ்லாஸ் மூஸ்கன்னு சொல்லி ஒரு வியாபாரி, அவங்க சொந்தக்காரங்க தான். அப்பாவுக்கு தூத்தூர் தான். அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் கசின் முறை வேணும். உங்க 2 பேரும் சேர்ந்து தான் பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முன்னால அவருக்கு எந்த அனுபவம் இருந்திருக்காது இந்த மீன் வியாபாரம் செய்யறது? வியாபாரம் பெரிய அனுபவம் இல்லை, சின்ன சின்ன லெவல்ல பண்ணுவாங்க. இறால் வியாபாரம் அப்போ அதிகம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. தொழில போனாலும் இது பண்ணி இறால் வியாபாரம் பண்ணாங்க. பின்ன நத்தலி வியாபாரம் இப்படி பெருகி
சுறா வியாபாரம் ஆரம்பிச்சு ம், பலவிதமான பிஸ்னஸ். ம், சுறாவிலேயே பலவிதமான பிஸ்னஸ் உண்டு. ம், பல இடங்களுக்கு அனுப்புறது. ம், திரும்ப நத்தலி பிஸ்னஸ் உண்டு. ம், சூரை, நெய் மீன், வேளா, ம், இப்படி பலவிதமான மீன்கள் வாங்கி சந்தைகளுக்கு பல இடங்களுக்கும், ம், சென்னை வரைக்கும் நானும் போயிருக்கேன். கோட்டயம் ம், மார்க்கெட்டுக்கெல்லாம் கோட்டயம், அதிரம்புல, சங்கனாശ്ശേരി, ம். சென்னை, திருச்சி, கோவில்பட்டி, இப்படி பல மார்க்கெட்டுகளுக்கும் அப்பாவுக்கு சப்போர்ட்டாக ம், அந்த பிஸ்னஸ்ல நானும் பல காலங்கள் இன்வால்வ் ஆயிருந்திருக்கேன். ம். இங்கே ரத்னகிரி வரைக்கும் போயிருக்கு. நான் பிஸ்னஸ்க்காக அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக போயிருந்தேன். அந்த அந்த வியாபார முறையை பற்றி சொல்லுங்களேன். ஆப்பா. இங்க இருந்து மீன் எடுத்து அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு சேர்க்கிற வரைக்கும் என்னென்ன அந்த ப்ராசஸ் ஆ. நடவடிக்கைகள்? இப்போ கடற்கரையில் எனக்கு ஞாபகம், அவங்க முதல் ஸ்ராவ் வாங்கினது 230 ரூபா. ம், அதே ஸ்ராவ் வந்து இன்னைக்குள்ள விலை, மார்க்கெட் விலையில வச்சு பார்க்கும்போது நியர்லி ஒரு 75,000 வரும் ஓ, இன்னைக்குள்ள அவ்வளவு விலை. பெரிய சுறா. அவ்வளோ பெரிய ஸ்ரா. ம். அன்னைக்கு அதனுடைய வேல்யூ அதுதான், ம், ப்ரைஸ். ம், இன்னைக்கு அது 75,000 75,000 வரைக்கும் வருது. வேல்யூ போகும். ம், அதான் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பர்ச்சேஸ். ம், அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி அதிகமாக வாங்க தொடங்கினாங்க. ம், அதை வந்து வாங்கி கடற்கரையிலேயே போட்டு கட் பண்ணி ம், கடல்லையே போய் சுத்தம் பண்ணி, ம், அதுக்குன்னு வேலைக்காரங்க இருப்பாங்க, ம், சுத்தம் பண்ணி தொடக்கத்தில் வீடை சுற்றி தான் பண்டசாலை அமைச்சாங்க. ம். வச்சு அங்கே வீடு எந்த பக்கம் இருந்தது? வீடு வந்து நம்ம சென்ட் தாமஸ் சர்ச், இந்த பெரோக்கியல் ஹவுஸினுடைய ஆப்போசிட்ல ம், அந்த வீடு இப்பவும் இருக்குது. ம், அந்த வீடு வந்து ரெண்டு கொடுத்துருக்கோம். ம், அந்த வீட்டில் தான் அவங்களுக்கு வந்து ஃபிஷ் குடோன் மாதிரி, குடோனும் அதுதான், ம். பண்டகசாலையா? பண்டகசாலையும் அதுதான். பிறகு இன்னொரு பண்டகசாலையை டெவலப் பண்ணி வாங்கி அதில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சரி, இப்போ சுறா வாங்கி அதை வெட்டி சுத்தம் அதை பண்ணி சுத்தம் கழுகி பண்ணி கொண்டு கொண்டு வந்து சால்ட் அதுக்கப்புறம்? போட்டு டேங்கில் போடுவாங்க. ம், டேங்கில் போடும்போது தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டாங்க. ம், அந்த சால்ட்ல இருந்தே தண்ணி மெல்ட் ஆகி வரும். ம், ஸ்ராவில் இருந்தும் தண்ணி மெல்ட் ஆகி வரும். ம், அதை வந்து டேங்கில் சந்தைக்கு பெரும்பாலும் அன்றைய காலகட்டத்தில் சண்டேஸ் தான் கட்டுவாங்க. ம், மீன் ஸ்ரா கட்டு போடுறது ம், சண்டே மார்னிங் ஆரம்பிப்பாங்க. ம். அது எவ்வளவு நாள் அந்த அந்த தொட்டியிலே கிடக்கும்? அதாவது ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமையிலிருந்தே ஆரம்பிக்கும். ம், அந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஆரம்பிச்சு சனிக்கிழமை வரைக்கும் உள்ளது அந்த டேங்கில் வரும். ம். அது டேங்கில் எவ்வளவு நாள் போட்டிருக்கலாம் அந்த அது தொட்டியில? ஒரு வாரம் 2 வாரம் போட்டிருக்கலாம். ம். 2 வாரம் வரைக்கும் கெடா- போட்டு, அதிகபட்சம் 2 வாரம் வரைக்கும் போட்டு கெடாமலே அது கெடாம இருக்கும். சால்ட் நிறைய போடுறது, ம், கெட்டு போறதுக்குள்ள பேச்சுக்கே இடம் கிடையாது. ம், ஆனா ரொம்ப நாள் கிடந்தோம்னா வெயிட் குறையும். ம். ஸோ அந்த வெயிட்டையும் மெயின்டைன் பண்ணணும், லாஸ் வரக்கூடாது. சரி. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க வந்து சண்டே கட்டி, ம். அது அதிகவும் மண்டே மார்க்கெட் வந்து அதை எப்படி அடுத்ததா இந்த தொட்டியில இருந்து தொட்டியில இருந்து திரும்ப வெளியில எடுத்து ம், அதை கழுகி, ம், சால்ட் உப்பு தண்ணியில் தான், கடல் தண்ணியில தான் கழுகி ம், அதை தண்ணி வடிய வச்சு ம், திரும்ப ம், ரீசால்ட் பண்ணி ம். அந்த ஓலையில கூட மாதிரி கட்டுவாங்க. ஆ, பாயும் பயன்படுத்துவாங்க. ம், இது ரெண்டையும் பயன்படுத்தி கயிறு போட்டு கட்டி ம், ஒரு செவ்வக வடிவில் ம், கட்டுவாங்க. ம், அதை கட்டி மார்க்கெட்டுக்கு சாயங்காலம் ம். 6 மணி 7 மணிக்கு சண்டே நைட்டு போகும். எப்படி கொண்டு போவாங்க? அது லாரியில், பெரும்பாலும் லாரி. ம், அதாவது தூத்தூர்ல தான் பிஸ்னஸ்மேன் அதிகம். ம், ம், அதில் நடைமுறையில் வந்து எங்கள் அப்பா தான் ஒரு டாப்பர்ன்னு சொல்லணும். ம், அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆளும், ம், அதிகமாக பிஸ்னஸ்ல ம், நிறைய ரொட்டேஷன் பண்ணக்கூடிய ஆளும். ம், தூத்தூர்லேயும் நிறைய பார்ட்டிகள் உண்டாயிருந்தது. ம், அவன் அறியப்படக்கூடிய பார்ட்டிகள்னு சொல்லக்கூடியது FK ஜார்ஜ், ம், அதாவது எக்ஸ் பஞ்சாயத்து பிரசிடென்ட். ம், திரும்ப டென்னிஸ்னு ஒரு ஆள் வியாபாரி இருந்தார். அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. ம், திரும்ப மூஸ்க்கு, ம், இப்படி பலர், கஸ்பார்ன்னு ம், ஒரு அவங்க பண்ணாங்க. அப்பாவுக்கு தம்பி முறை வேணும், கசில். அதே போல் சின்னத்துறையிலையும் ம், தீஸ்மாஸு, ம், திரும்ப இப்படி பல வியாபாரிகள் உண்டு, பென்னு மேஸ்திரி, ம், இவங்களெல்லாம். அதே மாதிரி குத்தந்துறையில் அருளீஸ் அப்படி உண்டு. ம். பெரும்பாலும் இந்த 3 ஊரில் தான் இந்த பிஸ்னஸ்ஸு கேட்சும், சுறா மீன், திரச்சி, ம். அதுபோல் கட்டாக்கொம்மை, இப்படி இது தொடர்பான பிஸ்னஸ் அதிகம். இங்கே பிஸ்னஸ் மேனும் அதிகம். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு லாரி ஹேர் பண்ணி ம். கொண்டு போவாங்க, ஷேர் பண்ணி கொண்டு போவாங்க. அப்போ சரி, ஒரே லாரியில தான் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. ஆமாம், அது எப்படி அடையாளம் தெரியும்? அப்போ கட்டில் வந்து மார்க் போடுவாங்க. ம், ஒவ்வொரு வியாபாரியோட கட்டுக்கும் சந்தையிலையும் மார்க் உண்டு. ம், அவங்க இங்கேயே மார்க் போட்டு தான் கட்டுவாங்க அந்த ஓலையில. ம். எங்க அப்பாவோட இதுல வந்து ஏஜே, ஏஜே. ஏஜான், ம். அந்த சிம்பல் வந்து இன்னைக்கும் இருக்குது. ஏஜே ஏஜே அண்ட் சன்ஸ்னு தம்பி பிசினஸ் நடத்துறாரு. ம், அவரோட இண்டிபெண்டான பிசினஸ். ம், அது வந்து இப்போ அந்த பேர்ல தான்
மார்க்கெட்டுக்கு சரக்கு போகக்கூடியது. தொடக்கத்துல ஷேர் பண்ணி போனாங்க. பிறகு பிசினஸ் டெவலப் ஆக தனி லாரி, தனி வண்டி, தனி நாங்களும் சொந்தமா ஒரு வண்டி வச்சிருந்தோம். லாரியில ஏற்றி மார்க்கெட்டுக்கு கொண்டு போறாங்க. மார்க்கெட்டுக்கு கொண்டு போறாங்க. அது வந்து மோஸ்ட்லி ரொம்ப லீடிங் மார்க்கெட் வந்து கோட்டயம் ட்ரை ஃபிஷ் மார்க்கெட். அது தவிர கோட்டயத்துக்கு கொஞ்சம் அந்த பக்கம் சுமார் 10 கிலோமீட்டர் தள்ளி அதிரம்புழைன்னு ஒரு மார்க்கெட் உண்டு. அதிரம்புழா. அதுவும் சுறா சந்தை தான், சுறா ட்ரை ஃபிஷ். அது இல்லாம சங்கனாശ്ശേരിயும் உண்டு. அது வந்து பண்டைய இல்ல மார்க்கெட். அது வந்து புதன்கிழமை. இந்த 3 இடங்கள்ல நீங்க போயிருக்கீங்களா? நான் 3 இடம் போயிருக்கேன். இது தவிர இடங்கள்ல அடுத்ததாக என்ன செய்வீங்க? லாரியில கொண்டு போய் இல்லைங்க, திரும்ப ஆலுவான்னு ஒரு மார்க்கெட் இருந்தது. ஆலுவா கொச்சின் பக்கத்துல, கொச்சின் தாண்டி அங்கேயும் கொண்டு போறது உண்டு. இது நம்ம எல்லா சந்தைக்கும் நான் போயிருக்கேன், பல சந்தைகளுக்கு நான் போயிருக்கேன். அதுக்கு பிறகு கோழிக்கோடு ரொம்ப டெவலப் ஆகி ஒரு பெரிய மார்க்கெட்டா இருக்கு. இப்போவும் அது பெரிய மார்க்கெட்டா இருந்துட்டு இருக்கு. அந்த சுறா கட்டுகளை அந்த லாரியில இருந்து இங்க ஏற்றி கொண்டு போறீங்க. அந்த குறிப்பிட்ட நீங்க சொன்ன மார்க்கெட்டுகள்லாம் கொண்டு இறக்குறீங்க. அதுக்கப்புறமா அது எப்படி விலை கொண்டு போன உடனே அவங்க வந்து ஒரு டைம் உண்டு. அதிரம்பலம் மார்க்கெட் வந்து மார்னிங் ஒரு 6-7 அங்க சேல்ஸ் நடக்கும். கட்டை வைப்பாங்க. கட்டை வைத்தா சாம்பிளுக்கு ஒரு கட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக அதை பேஸ் பண்ணி விலைய அந்த கமிஷன் ஏஜென்ட் நிச்சயிப்பாங்க. சில நேரம் ஏலமும் போடுவாங்க. ஆக்ஷன்ல கிலோ பேசிஸ்ல எடுக்க மாட்டாங்க. இல்ல, அது கிலோ பேசிஸ் தான். ஆக்ஷன் போட்டு கிலோவுக்கு இவ்வளவு ரூபாய்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. திரும்ப அந்த உப்பை எல்லாம் கிளியர் பண்ணி அது சாம்பிள் இடம் மட்டும் போடுவாங்க. ஏதாவது ஒரு கட்டடத்துக்கு சாம்பிளுக்கு இடம் போடுவாங்க. அப்போ அந்த சந்தைகள்லையும் ஏஜே என்று சொல்லும் போது அதற்கு ஒரு தனி மதிப்பு அன்னைக்கு இருந்தது. அதை இன்னைக்கும் என்னோட தம்பி கீதன் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்றாரு. வரக்கூடிய மீன்கள் நம்பகத்தன்மை உண்டு. அது இப்போதும் அதை மெயின்டைன் பண்ணி அந்த பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அங்க வந்து சின்ன சின்ன பிசினஸ்மேன் வருவாங்க. அவங்க ஒரு கட்டு 2 கட்டு அல்லது அரை கட்டு அப்படி எடுப்பாங்க. அன்னைக்கு நார்மலான ஒரு கட்டினுடைய வெயிட் வந்து 80 கிலோ வரைக்கும் கட்டுவாங்க. அங்க 1 கிலோ இவ்வளவு. அப்ப டோட்டல் ஒரு கட்டை வச்சு எடை நிச்சயிப்பாங்க. அரை கிலோ 1 கிலோ வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான். அதை வந்து அந்த ஸ்மால் பெட்டி பிசினஸ்மேன் வந்து அதை எடுத்துட்டு போய் அங்க இன்டீரியர்ல எல்லாம் கொண்டு போவாங்க. அங்க கேரளா அந்த கோட்டயம் சைடுல எல்லாம் இந்த ட்ரை ஃபிஷ் துண்டம்னு சொல்லுவாங்க. துண்டம் சுறாவோட ட்ரை ஃபிஷ், ட்ரை ஷார்க் தான் துண்டம்னு அங்க அறியப்படக்கூடியது. திருமணங்களுக்கும் ஃபங்க்ஷன்களுக்கும் இதை வந்து இதனுடைய சால்ட் எல்லாம் மாற்றி அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க? ஏன்னா அது முழுக்க இந்த உப்புலேயே தயாராகி அடுத்து திரும்பவும் நம்ம உப்பு போட்டு தான் திரும்ப கட்டுறோம். அப்போ மொத்தமா அந்த சதை முழுக்கதுமே உப்பு மயமா தான், உப்பு அம்சம் இருக்கும், நிறைய இருக்கும். இதை எப்படி அந்த லெவல்ல மாட்டுவோம்? அதை கட் பண்ணி அந்த திரும்பவும் அவங்க கழுகிட்டு மோர்ல எல்லாம் போட்டு எடுப்பாங்க. மோர்ல போடும்போது அதனுடைய உப்பு தன்மை வந்து குறையும். பின்ன as usual கேரளா ஸ்டைல்ல அவங்க அதை சாப்பிடும்போது அந்த உப்பு ரொம்ப இருக்காது, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அது கறி வைக்கும் போது அதிகமும் உப்பு சேர்க்க மாட்டாங்க. மோஸ்ட்லி மேரேஜ் ஃபங்க்ஷன் அது போல பல விதமான ஃபங்க்ஷனுக்கும் இந்த சுறாவை வந்து துண்டம் போடுறது அங்க ஃபேமஸ். இப்ப நம்ம இடத்துல இறைச்சினா நம்ம இடத்துல மட்டன் போடுற மாதிரி, சிக்கன் கூட ரொம்ப சீப்பு. ஆமா. அதுவும் குறிப்பா இந்த சிரியன் கேத்தலிக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வடக்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஃப்ரெஷ் ஃபிஷ் அதிகமாக கிடைக்காது. அப்போ இப்போவெல்லாம் போகுது. அப்போ அந்த அளவுக்கு அன்னைக்கு டிமாண்ட் இருந்தது. சரி, நீங்க இப்போ வந்து ஒரு லாரியில வந்து கட்டுக்கட்டா இந்த துண்டத்தை கொண்டு போறீங்க. எல்லாமே விற்று போகுமா ஒரே நேரத்துல? பாக்கி வருமா? 99% வித்து போகும். ஒரே நேரத்துல வித்து போகும். வித்து போகலன்னா என்ன செய்யும்? வித்து போகலன்னா சில நேரம் அந்த கமிஷன் ஏஜென்டே பொறுப்பெடுப்பாங்க. சில நேரம் ரொம்ப அதிகம் கேட்ச் வரும்போது கொஞ்சம் அவங்க ஸ்டாக் வச்சுட்டு அடுத்த மார்க்கெட்ல அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. அது கெடாது, ஸ்டாக்ல தான் இருக்கு. திரும்ப ஒரு வாரம் இருக்கும், ஒண்ணுமே ஆகாது. அந்த ரிஸ்க் அவங்க ஏற்றெடுப்பாங்க. சரி, இப்போ நீங்க இந்த சுறாவினுடைய துண்டத்தை வந்து, அதாவது அதனுடைய அந்த மீன் சதையை வந்து இப்போ மார்க்கெட்டிங் பண்ணியாச்சு.
இன்னும் அதுல ஃபின்னு சொல்லக்கூடிய அந்த ஆமா அதெல்லாம் கிடைக்கல, ஆமா ஆமா அந்த ஆ. இறகுகள். ஃபின் வந்து வெளிநாடுகளுக்கு தான் போகுது. ம், மோஸ்ட்லி இந்த சிங்கப்பூர், ம், சைனா ம். இந்த மாதிரி நாடுகளுக்கு ஃபின் ஏற்றுமதி. போகும். ம். அப்போ வந்து ஃபின்னை கட் பண்ணி கடற்கரையிலே வச்சு சுறாவை கட் பண்ணும்போது இதையும் cut பண்ணி. ஃபின்னையும் ரீப்ளேஸ் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி ம், டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பழக்கம் உள்ளவங்க அதிகமா இல்லை ம், நம்ம ஊர்ல. ம், அதுக்கு ஸ்கோப் இருந்தது. ம், அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எந்த பிசினஸ் மேனும் தயாராகல. ம், பெரிய அமௌண்ட் முடக்கணும். ம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி பட்டணம் சைட்ல இருந்து முஸ்லீம்ஸ் தான் அந்த பிசினஸ் அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க ம். அப்போ. பிறகு அது டெவலப் ஆகி சென்னையிலையும் கொண்டு அவங்களுக்கு போய் தான் நீங்க விற்பனை பண்ணுவீங்க. அவங்களுக்கு தான் விற்பனை பண்றது. ம், அப்போ பெரும்பாலும் ஒரு பீஸ் சைஸ் அடிப்படையில் ஒரு பீஸுக்கு தான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பீஸ்னா ஒரு ஜோடி, ம், ஒரு ஜோடின்னா ஒரு செட்டு, ஒரு செட்டுன்னா 4 பீஸ் வரும். ம், முது டார்சல் ஒன்று, பின்ன சைடில் வரக்கூடியது, ம், வயிற்றுப்பாங்க 2, இறக்க மாதிரி, திரும்ப இது டெய்ல், ம். அப்படி 4 பீஸ் வரும் நார்மலாக எல்லா சுறாவிலையும். இப்போ முதல் காலங்கள்ல நானும் பார்த்துருக்கேன், அந்த வால், நீங்க சொல்லக்கூடிய அந்த வால் இறக வந்து எடுக்காம விட்டுருவாங்க. இல்லை வாலில் ஒரு பார்ட் எடுப்பாங்க. ம், ஒரு பார்ட்டை வந்து அது களைவாங்க. ஃபின்னுக்கு போகாது. ம், ம். ஒரு பார்ட்டை வந்து வேஸ்ட்டில் போடுவாங்க. இந்த இந்த ஃபின்னை, இந்த இறகுகளை அவங்க என்ன செய்வாங்க? இது வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஏற்றுமதி தான். அங்க அதை அதை வந்து விரும்பி சாப்பிடக்கூடியவங்க இது பெரும்பாலும் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வந்து சூப்புக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. ம், மெடிக்கல் பர்பஸுக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க. ம். மோஸ்ட்லி சூப்பு தான். அதை அதாவது நம்ம இப்போ ஒரு சுறாவை வாங்கும்போது இந்த துண்டம் சதை அதிக விலைக்கு போகுமா, இல்ல இந்த ஐயோ. இறகுகள் அதிகமா? இறகு ஃபின்ஸ் தான் அதிக விலைக்கு போகும். ம். அது எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்? இது வந்து இப்போவெல்லாம் எனக்கு கரெக்டான விலை தெரியாது. இல்ல ஒரு உத்தேசமா இப்போ இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் வரும்? இப்போவெல்லாம் கிலோவுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியாது. அப்போவெல்லாம் ஒரு 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 செட்டுக்கு ம், ஒரு 100, 120, 150 கிடைக்கும். அப்படி தொடக்க காலத்தில். ம், அது கிராஜுவலாக விலை அதிகமாச்சு, ம், டிமாண்டு அதிகமாச்சு, ஸோ விலை கூடிச்சு. இப்போ விலை ரொம்ப கூடியிருக்கும். ம், இப்போ நான் அதிகமாக தலையிடுறதில்ல, விசாரிச்சுக்கிடுவேன் மக்கள்கிட்ட. ம், இந்த கிரவுண்ட்ல எல்லாம் வருவாங்க, ம். நம்ம இப்போவும் ஃபிஷிங் போகக்கூடியவங்க, அவங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சுக்கிடுவேன். பிஸ்னஸ் மேன் வருவாங்க. அந்த ஃபின்னு சொல்லக்கூடிய அந்த இறகுகள் நம்ம பீலின்னு சொல்லுவோம். ஆமா, அந்த பீலி வெட்டக்கூடியதுலயே ஒரு இது இருக்கு. கரெக்டா ஒரு நேக்கு இருக்கு. அதுல வந்து இப்படித்தான் வெட்டணும் அப்படி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து உங்க சகோதரர் கீதன் வந்து ரொம்ப ம். சிறந்தவர் அப்படி சொல்லுவாங்க. ஆமா, எதனால அப்படி? அதாவது நம்ம வந்து வேஸ்ட்டும் களையக்கூடாது. ம், நமக்கு தேவையான பார்ட்டு வேஸ்டாகவும் போகக்கூடாது. ம். அன்னெசரியா மசில்ஸையும் நம்ம கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணி எடுக்கக்கூடாது. ம், ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுக்கு வேண்டி இறக்கையை வந்து ரொம்ப குழியாக போட்டு இது கட் பண்ணுவாங்க, ம், வெயிட்டாக இருக்கட்டும் வேணும். ம், அது வந்து ஃபியூச்சரில் அது சென்ஸ்லெஸ்ஸாக மாறுது. ம், ம், ஆனால் நமக்கு தேவை ஃபின்ஸ் தான். ம், ஃபின்னுக்குள்ள இடைக்கு தான் பணம் கிடைக்கும். ம். அதனால அந்த மசில்ஸை வேஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஃப்ளஷ்ஷை வேஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லைன்ட்டு நார்மலாக மக்களே மாறிட்டாங்க, பிஸ்னஸ் மேனே மாறிட்டாங்க. வேற எந்த மாதிரியான மீன்களை எல்லாம்? இதில் இன்னொரு இது என்னன்னா ஷார்க்கு லிவர் ஆயில். ம், அது வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட். ம், அதையும் அந்த லிவரை தனியாக எடுத்துக்கிட்டு ம், வாரத்தில் 1 நாள் 2 நாள் ம். அதனுடைய குவான்டிட்டியை பொறுத்து அதை வந்து ஆயிலாக மாற்றி டின்னில் அடைச்சி. அது எப்படி ஆயிலா மாத்துவாங்க? அதில் வந்து நம்ம அந்த லிவரை ம், இது பாத்திரத்தில் பெரிய ம், கண்டெய்னரில் போட்டு ம், தீ வச்சு வேக விடுவாங்க. ம். அது ஒரு அது ஆட்டோமேட்டிக்காகவே மெல்ட் ஆகி ம், ஆயில் வரும். ஆயிலை வந்து அகப்பை போட்டு கோரி ம், டின்னில் மாற்றுவாங்க. ம். அது டைரக்டாவே நம்ம கன்சியூம் பண்ணலாமா, சாப்பிடலாம்? டைரெக்டாக கன்சியூம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அது அல்லாமல் அதனோட இன்னொரு ப்ராடக்ட் உண்டு. குட்டி சுறாவினுடைய லிவரை தனியாக எடுத்து சின்ன குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் மெடிக்கல் பர்பஸுக்காக பயன்படுத்துவாங்க. இது கெடாதா? எவ்வளவு நாள் இருக்கும்? இருக்கும், மாதங்கள் வரைக்கும் இருக்கும். அந்த குட்டி சுறாவினுடைய லிவரை வந்து சின்ன குழந்தைகளுக்கு வீட்டில் உருக்கி வச்சிருப்போம். அப்போவெல்லாம் பெரும்பாலும் காசு வாங்குறது இல்லை, வெளியூர்லேருந்துலாம் வந்து வாங்க வருவாங்க. ஆனால் டேப்லெட்ஸுக்கு பயங்கர விலை. ஷார்க்கு லிவர் ஆயிலுடைய டேப்லெட்ஸுக்கு நல்ல விலை. இது நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே டைரக்டாகவே ஆயிலாகவே ஒரு சேவை மாதிரியே வரக்கூடிய. இலவசமாக கொடுக்கறது. சிலர் காசு வாங்கவும் செய்வாங்க. இப்போ ரீசெண்டாக கூட என்னோட காலேஜில் வேலை பார்த்த ஒரு ப்ரொஃபஸர் இப்போ ஊட்டி காலேஜில் இருக்காங்க.
அவங்க அங்கே பிரின்ஸிபலாகவும் இருக்காங்க. அவங்க என்கிட்ட டிமாண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. நான் இங்கே நிறைய பேர்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு நியர்பை ஆமாம் அவங்களுக்கு கொடுக்கணுமேனு. அப்படி ஒரு ரிக்வஸ்ட் என் கையில் இருக்குது.